டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் சமீபத்தில் நடந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் கேள்வி, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2026 இந்தியாவின் தரவரிசை என்ன? பதில் 157வது இடம். எக்ஸாம் ரிலேட்டடாக சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். இந்த அறிக்கையை RSF எனப்படும் ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ளது. பட்டியலில் இடம்பெற்றுள்ள மொத்தம் 180 நாடுகளில் இந்தியா 157வது இடத்தை பிடித்துள்ளது. 100க்கு 31.96 புள்ளிகளை மட்டுமே இந்தியா பெற்றுள்ளது. கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் தரவரிசை தொடர்ந்து சரிந்து வருவதாக இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டில் 151வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 6 இடங்கள் சரிந்து 157வது இடத்திற்கு வந்துள்ளது. இந்த ஆண்டு குறியீட்டில் நார்வே முதலிடத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி, ப்ராஜெக்ட் 17A எதனுடன் தொடர்புடையது? பதில் போர்க்கப்பல் கட்டுமானம். ப்ராஜெக்ட் 17A என்பது இந்திய கடற்படைக்காக உள்நாட்டிலேயே மேம்பட்ட ஸ்டெல்த் ஏவுகணை போர்க்கப்பல்களை கட்டும் திட்டமாகும். ஸ்டெல்த் என்றால் எதிரி ரேடார்களில் எளிதில் சிக்காது என்று பொருள். குறைந்த ரேடார் மற்றும் அகச்சிவப்பு கதிர்வீச்சு மூலம் எதிரி கண்ணில் படாமல் செயல்படும் திறன் கொண்டது. இதில் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் மும்பையில் உள்ள மசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் மற்றும் கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் ஆகிய நிறுவனங்களால் கட்டப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் 7 கப்பல்கள் கட்டப்படுகின்றன. அவற்றின் பெயர்கள் நீலகிரி, உதககிரி, ஹிம்கிரி, தாராகிரி, மகேந்திரகிரி, துணகிரி மற்றும் விந்தியகிரி என்பது 7 கப்பல்களின் பெயராகும். இது ஆத்ம நிர்பர் பாரத் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் மல்டிலேன் ஃப்ரீ ஃப்ளோ என்ற சுங்கமுறை எங்கு தொடங்கப்பட்டது? பதில் குஜராத். இது GPS மற்றும் RFID மூலம் வாகனங்கள் நிற்காமல் கட்டணம் செலுத்தும் வசதியாகும். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோரியாசி என்னும் சுங்கச்சாவடியில் இது தொடங்கப்பட்டது. NH48இல் அமைந்துள்ள சூரஜ் பரூச் என்னும் பகுதியில் இந்த சோரியாசி சுங்கச்சாவடி அமைந்துள்ளது. இது AI மற்றும் ANPNR எனப்படும் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் மற்றும் ஃபாஸ்டாக் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. இந்த முறையில் வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சாலை தடுப்புகள் இல்லாமல் வாகனங்கள் பயணிக்கும் போதே தானாகவே சுங்க கட்டணம் கழிக்கப்படும். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களால் மே 1, 2026 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, காவு எனப்படும் புனித காடுகள் எந்த மாநிலத்தில் அதிகம் உள்ளன? பதில் கேரளா. சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். இவை பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கும் பாரம்பரிய வழிபாட்டு தலங்கள் ஆகும். அதாவது காவு எனப்படுவது புனித காடுகள் ஆகும். கேரளா மாநிலத்தில்தான் மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. கேரளாவின் மலபார் கடற்கரை பகுதிகளில் இவை அதிகமாக உள்ளன. குறிப்பாக கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான காவுகள் காணப்படுகின்றன. காவு என்பது உள்ளூர் தெய்வங்கள் அல்லது சர்ப்ப காவு எனப்படும் பாம்பு தெய்வங்களை குடியிருக்கும் இடமாக கருதப்படும் சிறிய பாதுகாக்கப்பட்ட காடு என்பதும் இதன் பொருளாகும். இவை கேரளாவின் கலாச்சார, மத மற்றும் சுற்றுச்சூழல் நிலப்பரப்பின் முக்கிய அங்கமாகும். இந்த காடுகளில் அபூர்வமான தாவரங்கள், மூலிகைகள் மற்றும் வனவிலங்குகள் காணப்படுகின்றன. பெரும்பாலான காவுகள் பாரம்பரிய குடும்பங்கள் அல்லது உள்ளூர் கோவில்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. இது சிறிய அளவில் கர்நாடகா மற்றும் தமிழகத்திலும் காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, கோட் ஆன் வேஜஸ் 2019 எத்தனை பழைய சட்டங்களை ஒருங்கிணைக்கிறது? பதில் 4. இந்த 4 என்னென்ன சட்டங்கள் என்பதை பற்றி பார்ப்போம். ஊதியம் வழங்குதல் சட்டம் 1936, குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948, போனஸ் செலுத்துதல் சட்டம் 1965, சம ஊதிய சட்டம் 1976. இந்த சட்டங்களை உள்ளடக்கியது இந்த கோட் ஆன் வேஜஸ் 2019 என்பதாகும். அடுத்த கேள்வி, இந்தியன் ஸ்கிம்மர் பறவையின் IUCN அந்தஸ்து என்ன? பதில் என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் எனப்படும் அழிந்து வரும் இனங்கள் என்ற பட்டியலில் உள்ளது. நன்னீர் நிலைகளில் வசிக்கும் இப்பறவை இனம் தற்போது இந்தியாவில் குறைந்து வருகிறது. வாழிட இழப்பு, நதி அமைப்புகளின் சீரழிவு
மாசுபாடு மற்றும் மனித இடையூறுகள் காரணமாக இந்த பறவைகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருகிறது. இவை முக்கியமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள பெரிய மணற்பாங்கான தாழ்நில ஆறுகள், ஏரிகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் காணப்படுகின்றன. இந்தியாவின் தேசிய சம்பல் சரணாலயத்தில் இவை அதிகமாக காணப்படுகின்றன. அடுத்த கேள்வி, ஆன்லைன் கேமிங் துறையை ஒழுங்குபடுத்தும் மத்திய அமைச்சகம் எது? பதில் மெய்டி எனப்படும் மின்னணு அமைச்சகம் ஆகும். முறையற்ற சூதாட்டங்களை தடுக்கவும் பாதுகாப்பு விதிகளை உருவாக்கவும் இந்த அமைச்சகம் பொறுப்பேற்றுள்ளது. இந்தியாவில் ஆன்லைன் கேமிங் துறையை ஒழுங்குபடுத்தும் முக்கிய அமைச்சகம் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஆகும். மெய்டி அமைச்சகம் ஆன்லைன் கேமிங் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை விதிகள் 2026 இறுதி செய்து மே முதல் தேதி அமல்படுத்தியது. இந்த விதிகளை நடைமுறைப்படுத்த மெய்டியின் கீழ் இந்திய ஆன்லைன் கேமிங் ஆணையம் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் ஆன்லைன் கேமிங் தளங்களை பதிவு செய்தல், வகைப்படுத்துதல் மற்றும் பயனர் பாதுகாப்பு, அதாவது வயது சரிபார்ப்பு, நேர வரம்பு போன்றவற்றை மேற்பார்வையிடுகிறது. இதில் நிதி அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவை இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தங்கள் மாநில எல்லைக்குள் உள்ள ஆன்லைன் சூதாட்டங்களை ஒழுங்குபடுத்த தனி சட்டங்களை கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை LRASHM என்பது எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது? பதில் DRDO. சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில் சென்று கப்பல்களை தாக்கும் அதிநவீன ஏவுகணை இதுவாகும். இந்தியாவின் புதிய நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது, அதாவது DRDO. DRDO என்றால் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்பது பொருளாகும். இந்த ஏவுகணை 1500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வரை சென்று இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. இது குறைந்த உயரத்தில் ரேடார் கண்களில் படாமல் செல்லக்கூடிய குவாசி பாலிஸ்டிக் என்னும் பாதையில் பயணிக்கும் ஒரு ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனம் ஆகும். இந்த ஏவுகணையின் சோதனைகள் ஒடிசா கடற்கரைக்கு அருகில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் நடத்தப்பட்டன. அடுத்த கேள்வி, G20 அமைப்பின் 2026ஆம் ஆண்டு உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? பதில் அமெரிக்கா. இதை பற்றின எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். இது உலக பொருளாதார ஒத்துழைப்பிற்கான மிக முக்கியமான நாடுகளின் கூட்டமைப்பு. 2026ஆம் ஆண்டுக்கான G20 உச்சி மாநாடு அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. இந்த மாநாடு டிசம்பர் 14 மற்றும் 15 தேதிகளில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மியாமி என்ற நகரில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. 2026இல் அமெரிக்கா தனது 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் அதே வேளையில் இந்த மாநாடும் நடைபெற உள்ளது. இந்த மாநாடு G20 அமைப்பின் 21வது உச்சி மாநாடாகும். ப்ரீவியஸா 2024இல் பிரேசிலும் 2025இல் தென்னாப்பிரிக்காவும் G20 மாநாட்டிற்கு தலைமை தாங்கின. அடுத்த கேள்வி, சூரிய நூதன் என்பது எதை குறிக்கிறது? பதில் சூரிய அடுப்பு. இது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனால் உருவாக்கி காப்புரிமை பெற்ற ஒரு புதுமையான உட்புற சூரிய சக்தி அடுப்பாகும். இது ரீசார்ஜபிள் மற்றும் சமையலறையுடன் எப்போதும் இணைக்கப்பட்டிருக்கும் அடுப்பாகும். இது சூரிய ஆற்றலை தெர்மல் பேட்டரியில் சேமித்து அடுப்பில் உள்ள வெப்பமூட்டும் உறுப்பு மூலம் சமையல் செய்ய பயன்படுகிறது. சூரிய ஒளி இல்லாத நேரங்களிலும் கூடுதல் ஆற்றல் மூலங்களை பயன்படுத்தி சமைக்க முடியும். இது குறைந்த பராமரிப்பு, அதிக ஆயுட்காலம் மற்றும் பாதுகாப்பான சமையல் முறையாகும். நேயர்களே, இதே போல் ஏப்ரல் மாதத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் தொகுத்து ஒரு சீரியஸாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. நேயர்களே, இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.